நண்பர்களுக்கு வணக்கம். நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. சனி பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆமாம், 2025 எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக இந்த சனி பயிற்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ராசியில் சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா 30 ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க. அதிக காலங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு மந்த கிரகம் தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி. பட் இந்த 2025 சனியினுடைய பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாள், ஆங்கில தேதி பார்த்தோம்னா 29/3/2025 சனிக்கிழமை. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 9 மணி இரவு 46 நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. இதுதான் சனி பெயர்ச்சியினுடைய விஷயம். இந்த சனி பெயர்ச்சி பெயரக்கூடிய நாள் சனிக்கிழமை. அங்கே பயிற்சி ஆகக்கூடிய ராசி மீன ராசி. அந்த மீன ராசியில் பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் 6 கிரக சேர்க்கை வேறு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த சனி பெயர்ச்சி புரட்டாதி 4ஆம் பாதத்திலே பயிற்சி ஆகிறார். மீனத்தில் போயிட்டு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பயிற்சி ஆகிறார். ஏனைய கிரகங்கள், நவ கிரகங்கள், 12 ராசிகள் இந்த சனி பெயர்ச்சினால் எவ்வகையில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவை விரிவாக பார்க்குறோம். சனி பகவானுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆமாம், சனி பார்த்தாலே என்ன, சனி அப்படின்னாலே பயம். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, நம்முடைய வாழ்க்கை நிலை மாறுமா, தடம் புரளுமா அப்படின்னு நிறைய கேள்விகளோடு மனிதர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இறக்கம் ஏற்றம் வருமா, ஏற்றம் இறக்கம் வருமா அப்படின்ற மாதிரி கொஷின்லாம் நம்மளுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். முக்கியமான பெயர்ச்சி இந்த ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டுகள், குரு பகவான் 1 ஆண்டுகள், பட் சனி மட்டும்தான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் பயணிக்க போகிறாங்க. அதனால் ஸ்லோ விஷயத்தில் நடக்கும், ஸ்லோ மூமெண்ட்டாக நடக்கும். எந்த ஒரு காரியமே வேகமாக நடக்குதா அப்படின்னா இல்லை. அப்படி ரொம்ப வேகமாக போயிருந்தது கூட ஒரு பிரேக் பண்ணி பொறுமையாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். மந்தக்காரகன், முடவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவான், சனி பகவானுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. இதில் விசேஷமாக நாம் சொல்லக்கூடிய பார்வை பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் பார்வை. சனியினுடைய பார்வையில் ஒரு விசேஷம் இருக்குது. அப்போ 3, 7 எல்லாமே என்ன பண்ணுது, அசுப பார்வையாக இருக்கிறது. சரி, இந்த சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு எந்த பலன்களை கொடுக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம். பட் மீன ராசிக்கு இந்த சனியானவர் ஜென்மச்சனியாக வருகிறார். ஆமாம், இவ்வளவு நாள் வரை விரயச்சனியாக இருந்த சனி ஜென்மச்சனியாக வருகிறார். கும்ப ராசிக்கு பாதச்சனியாக போகிறார். அப்போ ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனியாக மாறுகிறார். பட் மேஷ ராசிக்கு இப்போ தான் 7 ஆரம்பிக்குது, பட் விரயச்சனியாக உள்ள வரார். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வருகிறார். இந்த 4 ராசிகளுக்கு இந்த சனி பாதகமான சூழ்நிலையினுடைய தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிதான் நம்ம நினச்சிக்கணும். பட் இதிலிருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு என்ன ரூட்டு, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணுன்றதை பின்னொரு வீடியோக்கள் நம்ம முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும். பட் யாருக்கெல்லாம் இப்போ விடுதலை நடக்குது அப்படின்னா, மகர ராசிக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை. ரொம்ப சிரமத்திலிருந்து வெளியில் வர போகிறாங்க. அவங்க படாத துன்பமே கிடையாது. அந்த மகர ராசி 7.5லேருந்து வெளியில் வராங்க. பட் கடக ராசிக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை. அப்போ 7.5 சனி, அஷ்டம சனி, இதெல்லாம் விடுதலையாகக்கூடிய ராசிகள் மகரம், கடகம். இந்த 2 ராசிக்கு இந்த சனி என்ன பண்ணுறாரு, ஒரு செயின் லிங்க்கை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. பட் இந்த சனியினுடைய தாக்கம் ஒரு நம்ம 3 விதமாக சொல்லிக்கலாம். ஆரம்ப காலம் ஏன்னா ஒரு சனி 30 ஆண்டு காலம் ஒரு ஜென்ம ராசியில் வராங்க. பட் இருந்தாலும் இந்த மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி அப்படின்னு 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ 30 வயது, 60 வயது, 90 வயது இந்த மாதிரி பிரிவுகளையும் ஏற்படுத்திக்கலாம். இளமை பருவங்களில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மங்கும் சனி அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு புள்ள படிக்கிறா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சனி மங்கு சனி ஆகி அந்த படிப்பறிவுகளை தடைபட்டு அதனுடைய விஷயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய சனி தான் ஆரம்ப காலம் கற்றல் வயதில் வரக்கூடிய சனி. பொங்கும் சனி அப்படின்னக்குள்ள ஒரு இளமை பருவத்தில், ஒரு டீனேஜ் பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள்.
அப்போ எல்லா வித உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்போது அப்போ ஆசை அனுஷ்டானம் எல்லாத்தையும் அதிகமாக தூண்டி அதற்குள்ளே போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழலில் மாட்ட வைக்கிறது தான் இந்த பொங்கும் சனி அப்படின்னு பேர். அதீத ஆசைகளை கொடுத்து அதில் நிறைய தடைகளை உருவாக்கக்கூடியது. அப்போ போக்கும் சனி அப்படின்னா போக்கு சனி அப்படின்னு பேர். அப்போ வயது முதிர்ந்த காலங்களில் தள்ளாடக்கூடிய வயசில் தனக்கு உடல் சோர்வு நெளிவுற்ற காலங்களில் நமக்கு யாராவது ஒரு உதவிகள் செய்தால் மட்டும்தான் நமக்கு ஒன்றால் இயங்க முடியும் அப்படின்ற கால நேரம் வரும்பொழுது பிறருக்காக பிறர் என்ன சொல்கிறாலும் அதை கேட்டுன்னு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும்போது வரக்கூடிய அந்த சனி பகவான் தான் போக்கு சனி அப்படின்னு ஒரு காரகத்துவத்தை சொல்கிறாங்க. அப்போ கற்கக்கூடிய வயசு, இளமை பருவம், அப்போ முதுமை பருவத்தில் வரக்கூடிய வயசு, இதெல்லாமே இந்த சனியை பிரிச்சுட்டான். 6 கிரக சேர்க்கை கண்டிப்பாக உலகளாவிய விஷயங்களும் சரி, அந்த 6 கிரகங்கள் சேர்க்கையாகக்கூடிய ராசி மீன ராசியாக இருக்கக்கூடியது. அப்போ அந்த கிரக யுத்தம் வேறு நடக்கப் போகிறது. நிறைய மைனஸ் நடக்குதா பாசிட்டிவ் நடக்குதான்றதை காட்டிலும் ஒரு என்ன அசுப கிரகங்கள் இந்த சனி பகவான். அப்போ ஒரு ராசியில் போயிட்டு ஜென்ம ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற விஷயத்தை தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். பட் வாங்க இந்த சனி பயிற்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம். 12 ராசிகளில் இந்த சனி பகவான் எவ்விதமான தாக்கத்தை உருவாக்குகிறார், நாம் எப்போதெல்லாம் கவசமாக பாதுகாப்பு கவசமாக எவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தான் பார்க்க போகிறோம். பட் வாங்க பார்க்கலாம். கும்பராசினியர்கள் அன்பர்களுக்கு அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நம்ம சனி பயிற்சியை பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு மீனத்துக்கு போயிட்டார். பட் 2ஆம் இடத்துல ஜென்ம சனி போகும் பொழுது என்னெல்லாம் நடக்குமோ ஏற்கனவே விரய சனியை பார்த்தாச்சு, பட் ஜென்மச்சனியை பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், பாதச்சனியை பார்க்க போகிறோம். அப்போ என்ன பேர் சொல்லுவா, கழுவடைப்பா கழுவடை, என்னது அது கிராமத்தில் சொல்லுவா, கழுவடை ஒன்றும் பண்ணாது, நல்லா அதுடைய தான் நடக்கும், போ இவ்வளோ தொலைவு கடந்து வந்துட்ட, இதுக்கப்புறம் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் மனச்சுமைகள் இருக்குது சார். ரொம்ப ஏதோ ஒரு டிப்ரெஷன் இருக்குது சார். ஆமாம், நான் நினச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது சார். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னா நம்ம என்ன சார் பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை ஃபஸ்ட்டு டேர்னிங் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அதுக்கு அந்த வித சந்தோஷத்தை பயணம் பண்ண கற்றுக்கணும். இந்த கும்ப ராசிக்கு இந்த சனி பகவான் அதீத லாபத்தை கொடுக்க போகிறார் சார். என்ன சார் நீங்கள் விரையச்சனியாக வருது, பட் பாதச்சனியாக வருது, பட் சனி பகவானே 7ல் தான் இருக்கார், நீங்கள் எப்படி சார் லாபத்தை கொடுக்குன்னு சொன்னீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் நீங்கள் கேட்கலாம். பட் சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வை விசேஷ பார்வை அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது, லாபங்களை கொடுக்க போகிறது, பொருளாதாரத்தை உயர்த்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்ற செலவுகள்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லா செலவும் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன பண்ணணும், பணம் வேண்டும், பொருள் வேண்டும். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, இந்த உலகத்தில் இடமே இல்லைன்னு சொல்லிட்டான். ஆமாம், நீங்கள் நிறைய ஒரு பென்ஸ் காரோட நிறைய ஒரு கெப்பாசிட்டியோட படைபலத்தோடலாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு கம்பளம் இருக்கும், இதுதான் உலகம். பட் எவ்வளோ பெரிய மேத அறிஞர்களாக இருந்தாலும் ஒரு சாதாரணமாக போனோம்னா உங்களை சர்வசாதாரணமாக தான் நடத்துகிறா. இது எல்லாமே மனிதனுடைய மனதில் ஐக்கியமாகி போன விஷயம். இருந்தாலும் இந்த கூற்றையெல்லாம் உடைக்கக்கூடியவன் தான் சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படுது. பட் 2வது திருமணம் உங்களுக்கு இப்போ யோகம் சார். அந்த கும்பராசிக்கு அற்புதமாக ஆனந்தமாக நடக்கும். ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிருக்கு, நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கேன். இப்போ வரக்கூடிய மனைவி வரக்கூடிய கணவனாவது எனக்கு நல்லது பண்ணுவானா அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிற மாதிரி திருமணங்கள் எல்லாம் இப்போ நடக்க போகிறது. மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்க போகிறது. உங்களுடைய குடும்ப உறவுகளில் பெரியம்மா பெரியப்பா உறவுகள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுக்கு நிறைய சௌகரியங்களை கொடுக்க போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக பொருளாதாரம் மிகுந்ததாக இருக்கும். சரி, ஓகே சார். எங்கே சார் பிரச்சனை நடக்கும் அப்படின்னா வண்டி வாகனத்தில் பிரச்சனை நடக்கும். பட் குடும்பம் வீடு அப்படின்னு வரும்பொழுது அந்த வீடுகளில் ஏதாவது இடித்து கட்டுற மாதிரி இருக்கும், டெமலிஷ் பண்ணிவிட்டு கட்டுற மாதிரி இருக்கும். வாஸ்து குறைபாடுகளை வீடு போடக்குள்ளே நடக்கும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. தாயாரினுடைய உடல்நிலை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது.
இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த காலகட்டத்தில் கும்பராசினர் வீட்டில் போர் தண்ணி கெட்டு போகும் சார். ஆமாம், இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். யூ வில் செக் இட். இதெல்லாம் சின்ன சின்ன குழு தான். பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஹைஃபையாக சொல்லிடுறேன். அந்த வீட்டில் போர் போட்டிருப்பா, இல்லை வாட்டர் லைன் வச்சுருப்பா, இந்த தண்ணி இப்பொழுது ஸ்பாயில் ஆகும், ஸ்மெல் வரும், தண்ணி கெடும், இல்லைன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். வாகனத்தினால் அவதிகள் உண்டு. அப்போ என்ன நடக்கும்? ஆயுள் குறைபாடு உண்டு. அப்போ என்ன, ஒரு மன பயம் வரும் சார். நம்ம என்ன ஆகிடுமோ, ஏதாவது ஒரு தலைவலி வந்தால் கூட அப்பா ஒரு இடுப்பு வலி வருது, ஒரு கழுத்து வலி வருது, ஏதோ ஒரு சின்ன ரிமார்க்காக தான் இருக்கும். ₹1 மாத்திரையில் சரியாகக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஓஹோ ஆகான்னு பெருசாக்கிடுங்க. இப்படி தான் ஆக்குவீங்க. ஏன்னா மன பயம் உருவாகும், ஆயுள் பயம் உருவாகும். நாபிக்கு கீழே உள்ள பிரச்சனைகள் நடக்கும். அப்போ தொப்புள் கொடிக்கு கீழே என்ன நடக்கும்? பிரச்சனைகள் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிக்கணும், நீங்கள் பார்த்துட்டணும். கும்பராசியில் உள்ள ஹெட் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை சார். ஆமாம், அதிகாரத்துறையில் இருக்கார் இல்லையா, ஆர்டர்ஸ் போடுறாங்க. அப்போ அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் போடுறவங்க, அதிகாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இப்பொழுது என்ன நடக்கும்? பிரச்சனைகள் நடக்கும். இதெல்லாம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் தான் வம்பு வழக்கு எல்லாத்தையும் மீட்டுக்கூடாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிறை செல்லக்கூடிய நேரமும் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் ஏதாவது சும்மானாச்சும் சார், என்ன சார் நீங்கள், நான் எனக்கும் சிறைக்கும் சம்மந்தமே இல்லை, நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னா கூட அந்த காரணகர்த்தா. அப்போ சிறை கைதியை பார்க்குறதுக்காக நீங்கள் சிறைக்கு போகிற மாதிரி சூழ்நிலைகள் நடந்துவிடும். இதுதான் மைனஸு. பட் பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன், மைனஸ் சொல்லிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் இந்த கும்பராசினர் ஏதாவது ஒரு மருந்து கொடுக்கணும்ல சார். அப்போ சனி பெயர்ச்சியிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள ஏதாவது கொடுங்களா சார், ஒரு அமிர்தம் மாதிரி ஏதாவது கொடுங்களாம் அப்படின்னு. ஏன்னா மக்களினுடைய மனநிலை இதுதான். கடந்து போக மாட்டான். ரெமடி சொல்லு அப்படின்றா உடனே. இதுக்கு என்ன ரெமடி இருக்குது? அவள் என்னதுமே காதில் வாங்க மாட்டான். நம்ம சொல்கிறது எதையுமே காதில் வாங்க மாட்டான். இருந்தாலும் என்ன ரெமடி கொடுக்குற, இதுக்கு மாற்று ஏதாவது கொடுக்குறியா அப்படின்னு தான் நினைப்பாள். பட் அந்த மனநிலையே முதல்ல தவறு. பட் சனி பகவான் என்னென்ன கர்ம காரியங்களை நிகழ்த்துகிறாரோ அதை நாம் கடந்து தான் போய் ஆக வேண்டும். பட் புரியுதுங்களா? பட் இன்னொரு விஷயம், மார்க்கம் என்ன சொல்கிறாங்க, வேதத்துலேயும் எல்லா குறள் நூல்களையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் அன்பு ஒன்று தான் மனிதனுக்கு மனிதன் செலுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், ரொம்ப போயிட்டு டிப்ரெஷனாக இருக்காமல், ரொம்ப எதிரிகளாக நினைப்பாமல், மனிதன் மேல் மனிதன் அன்பாக இருங்க, நேசம் வைங்க, இந்த உலகத்தை நேசிங்க, இந்த மக்களை நேசியுங்கள், பொது உடைமையாக இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், உடனே என்ன சார் ஒரு அஸ்ட்ராலஜர், நீங்கள் பொது உடைமை பற்றியே பேசுகிறீங்க, நாங்கள் ஒரு கோயிலுக்கு போவோம், பூசணிக்காய் உடைப்போம், தேங்காய் உடைப்போம், மாலை போடுவோம், அதெல்லாம் ஆன்ம நெறிமுறையான ஒரு விஷயம். அதில் நான் எந்த ஒரு பாதிப்பும் சொல்லலை. 100% அந்த பரிகாரங்கள் உண்மை, அதெல்லாம் ஜெயிக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதை தாண்டிய வாழ்வியல் பரிகாரங்கள், ஒரு மனிதன் இன்னொரு ஆன்மாவை சந்தோஷப்படுத்தும் பொழுது அதை விட அற்புதம் எங்கும் நிகழப்போவதில்லை. பட் உங்களால் முடிந்ததை இல்லாதவருக்கு செய்யுங்கள், இருப்பவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க.